அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி கலெக்ஷன் தான். காலையில் ஒரு பதிவில் அந்த இது போட்டிருந்தேன், யூகே 1 பவுண்டு கமாமரேட்டிவ் காயினு. அது 3-4 பேர் கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது. என்ன யாருக்கா ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். பிறகு பாக்கி 3 வரும். சாரி. என்ன இது ஹெய்த்திங்கிற ஒரு நாட்டில் உள்ள நாணயம். 1997 உள்ளது. 5 சென்டிமீட்டர்ஸ் இதனுடைய ஒர்த்து 19. இது அந்த நாட்டு அதிபர் ரிபப்ளிக் டி ஹெய்த்தி. இது ஒரு காயின் 150 ரூபா. இது 1997 உள்ளது. ஒரு 28 வருஷம் ஆச்சு. கமாமரேட்டிவ் காயின் கிடையாது இது. ஆனால் இது யூஎன்சி காயின். ஹெய்த்தி அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி. இது நம்ம யூஎஸ்ஏ காயின்லாம் அப்படி எழுதியிருக்கும். பேட்டர்னிட்டி 5 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறத ஒரே ஒரு நாணயம். இந்த நாட்டில் உள்ள ஒன்றே ஒன்று வந்திருக்கு. இந்த நாட்டுக்கு நாணயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். காயின் யூஎன்சி காயின் 1997 உள்ளது. ஒரு புதுச்சேரி நாணயம். இதில் எழுதியிருக்கும் தமிழில் புதுச்சேரி அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று காக் டைப் இருக்குது, இன்னொன்று ஃப்ளவர் டைப் இருக்குது. இது ஃப்ளவர் டைப், லில்லி ஃப்ளவர் டைப்பு. 3 இதழ்கள் இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். இது தமிழில் புதுச்சேரி அப்படின்னு எழுதியிருக்கும். இது 650 ரூபா. 100 ரூபா குறைச்சிக்கலாம். இது 550 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இன்னொரு புதுச்சேரி நாணயம். எழுத்தை பார்த்துக்கோங்க, பூச்சேரி, புதுச்சேரி. இது தமிழ் லெஜெண்டு. இது வேறு டைப், காக் டைப். இந்த தெரியுதா சேவல், அந்த இறகுகள்லாம் தெரியுதா, அந்த நல்ல குட் கண்டிஷனு. எழுத்துக்களும் குட் கண்டிஷன். இதில் ஏன் 100 ரூபா குறைச்சோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதுச்சேரி அப்படிங்கிற எழுத்துக்கும் இதில் புதுச்சேரி அப்படிங்கிற எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் தேஞ்சிருக்கு, இது நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. ரெண்டுமே 650 ரூபா தான் விற்கணும். ஆனால் இதுக்கு நான் 100 ரூபா குறைச்சிருக்கேன். இது 650 ரூபா. இது லில்லி ஃப்ளவர் டைப்பு. இது சேவல் சின்னம் டைப்பு. பார்த்துக்கோங்கன்னா சேவல் சின்னம் டைப். ஒரு 2 காயின் மட்டும். சோளா காயின் 200 ரூபா. இது பெரிய காயின், குட் கண்டிஷனான காயின். ஒரு மனிதன், அது ஈழ மனிதன் நிற்கும் நிலை. இந்த பக்கம் அமர்ந்திருக்கும் நிலை. ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலை. ஒரு தமிழ் மன்னர். பிற்காலத்தில் வாரிசுதாரர்கள் எல்லாம் மராட்டியத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் ஆதிகால தமிழ் மன்னர். மூவேந்தர்கள் ஒருவர் ராஜராஜ சோழன் நாணயம். ஒரு 200 ரூபா தான். குட் கண்டிஷனான காயின், பெரிய காயின், திக்னஸ் காயின். 985 to 1010. அதே ராஜராஜ சோழன் காயினை பார்த்துக்கோங்க, எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதையும் பக்கத்தில் வைக்கும் பார்த்து. காயின் கலெக்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த காயின் ஒன்றாவது உங்களுடைய ஆல்பத்தில் இருக்கணும். அது நல்ல திக்னஸான காயின், பெரிய காயின், நல்ல கண்டிஷனான காயின். மொத்தம் 2 நாணயங்கள் மட்டும். ராஜராஜ சோழன் நாணயம். அப்புறம் இந்த ஃபிஷ் டைப்பு காயின்ஸ் ஒரு 50 பைசா காயின்ஸ், ஒரு 20 காயின்ஸ் ஒரு நம்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். 1986 ஹைதராபாத்து, மும்பை 2 மிண்டு இருக்கும். இதில் 20 நாணயம் வச்சுருக்கேன். 2 மிண்டு 20 நாணயம். காயின் எல்லாமே
மின்ட்டு காயின் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும். இதில் ஒரு அற்புதமான ஒரு காயின். ஒரு காயின் வெறும் 50 ரூபா மட்டும்தான். கிடைக்கிற சமயம் 2 வாங்கி 2 மின்ட்லேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 50 ரூபாலாம் கொடுத்தா இந்த மாதிரி ஃபிஷ் டைப்பு காயின் இந்த மின்ட்டு இவ்வளோ கண்டிஷன்லலாம் உங்கள் கைக்கு வர்றது கஷ்டம். நீங்கள் தேடி அலையணும். நான் இப்படி இப்போ சில சமயம் சில பதிவுகளில் சொல்கிறது மாதிரி கிடைக்கிற சமயம் 1 2 வாங்கி உங்களோட சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் தேடக்கூடாது. ஒரு பழமொழி உள்ள தும்பை விட்டு வாழை பிடிச்ச கதையான வெறும் 50 ரூபா. இந்த காலத்தில் 50 ரூபா ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்கணும் 110 ரூபா கொடுக்கும். நீங்கள் அவ்வளோ கம்மியான விலை, நல்ல கண்டிஷனான காயின், ரேர் காயின். ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு ஒரு 100 வெறும் 100 ரூபா எடுத்த போதும் ஒரு செட்டு உங்களுக்கு தந்துடுவேன். உங்களோட கலெக்ஷனில் வச்சுக்கலாம். நன்றி. மற்ற பதிலாம் அப்புறம் பார்ப்போம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்பொழுது ஒன்றும் என்னத்தையாவது செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு பைசா காயின் ஒன்று சோல்ட் ஆகிடுச்சு, 2வது ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.